மீன் குழம்புக்கு இப்போ மசாலா போடுறேன். வெங்காய தக்காளி வதங்கிட்டு இருக்குது. புளியும் போட்டேன், நல்லா வதங்கிருச்சு. அவ்வளோதான், மசாலா ஆட் பண்ண போகிறேன். இப்போ மல்லித்தூள் வந்து சேர்த்துருக்காங்க. மல்லித்தூள் வந்து நான் வந்து 1.5 பாக்கெட் போட்டுக்கிறேன். இது வந்து அரை கிலோ கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அதனால் 1.5 பாக்கெட் போட்டிருக்கிறேன். சாம்பார் தூள் 1, சக்தி சாம்பார் தூள் 1, சக்தி மீன் குழம்பு மசாலா 1, மீன் வறுவல் 1, குழம்பு மிளகா பொடி அது கொஞ்சமாக போடுறேன். இது ஒரு அரை பாக்கெட் போடுறேன். அவ்வளோதான். மிளகாத்தூளில் எதுவும் சேர்க்கல, ஏன்னா இதுலேயே நம்ம மீன் வறுவல் பொடி சேர்க்குறோமா, அதுலேயே காரம் இருக்குது. எக்ஸ்ட்ரா வேணும்னா நீங்கள் குழம்பு கலக்கும்போது மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. இதில் வந்து சீரக மிளகு, லைட்டாக வெந்தயம், கருவேப்பந்தலை, தக்காளி, வெங்காயம் அதெல்லாம் வதங்கின பிறகு புளி போட்டுக்கிறோம். லாஸ்ட்டாக வந்து நம்ம மசால் பொடி சேர்க்குறோம். இதில் வந்து மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அப்படியே இதில் வந்து மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். மசால் வந்து வதக்கி கொஞ்ச நேரம் ஆறியாச்சு, போட்டு அரைச்சிக்கலாம். நம்ம மசால் வந்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு 20 நிமிஷம் நல்லா வந்து அரைச்சிக்கிட்டாங்க. அரைச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி நைஸாக வந்து அரைச்சிட்டாங்கங்க. இப்போ எவ்வளோ கிலோ மீனோ அதுக்கு தகுந்தாப்புல இதில் மசாலா எடுத்து தண்ணி ஊற்றி கரைச்சி நல்லா வந்து கொதிக்க வச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறமா தான் மீன் போடுறாங்க. மீன் குழம்பு வந்து நல்லா பச்சை வாசமெல்லாம் போக நல்லா கொதிஞ்சிருச்சு, நல்லா கெட்டி ஆயிடுச்சு. இப்போ மீனை போட்டு ஒரு 10 நிமிஷத்தில் இறக்கிடலாம். மீன் போட்டுக்கலாம். இப்போ ஆற்று மீன் வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக வெந்துடும். கடல் மீனை கம்பேர் பண்ணும்போது ஆற்று மீன் வந்து சீக்கிரமாகவே வெந்துடும். 10 நிமிஷம் கரெக்டாக வெந்தால் போதுங்க, நல்லா வந்து வெந்துருங்க. வெந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா வந்து மீன் போட்ட உடனே நல்லா வந்து கலக்கி விட்ருங்க, அப்போ தான் உடையாது. அடுத்து ஒரு 10 நிமிஷம் கழித்து மீனை வந்து இறக்கிடுறாங்க. குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு, மீன் நல்லா வெந்துருச்சு. இப்போ இறக்கிடலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான ஒகேனக்கல் ஸ்டைல் மீன் குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. இதே மாதிரி உங்கள் வீட்லையுமே ட்ரை பண்ணி பாருங்கள். இவங்க சாம்பார் தூள், மீன் வறுவல் மசாலா, மீன் குழம்பு மசாலா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றதுனால நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்குது குழம்புமே. ஃபைனலாக வந்துட்டு கருவேப்பிலை எண்ணெயில் தாளித்து போட்டு இறக்கிடுறாங்க. சூப்பரான ஒகேனக்கல் ஸ்டைல் மீன் குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி உங்கள் வீட்லையும் ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காம. மீன் குழம்பு, மீன் வறுவல், சிக்கனு, மட்டனு என்ன ஐட்டம் கேட்டாலும் சூப்பராக வந்து பண்ணி கொடுப்பாங்க. தம்பி வந்து எங்கள் வீடியோ போட்டதுலேருந்து எங்களுக்கு கஸ்டமர் வர்றாங்க. பரவாயில்ல, தம்பிக்கு ரொம்ப நன்றிப்பா. நன்றிக்கா. அதே மாதிரி தம்பிக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், தம்பி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தம்பி வீடியோஸை விடாமல் பாருங்கள், நல்லதா கமெண்ட் பண்ணுங்க. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி தம்பி. ஓகே, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம ஃபாலோ பண்ணிக்கங்க. நீங்க ஒகேனக்கல் வந்தீங்கன்னா அக்கா வந்து கேளுங்க, நித்யா அக்கா கடை எங்க இருக்குன்னு கேட்டாலே சொல்லுவாங்க. சூப்பரா வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வந்து செஞ்சு கொடுப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ், பாய் பாய்.